விழுப்புரத்துல பட்ட பகல்ல நகைகள் கொள்ளடிக்கப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக நகையோட மொத்த வியாபாரியான ராஜமாணிக்கம் என்பவர் இன்று காலையில தனது மோட்டார் சைக்கிள்ல அவர் நகைகளை வைத்துக் கொண்டு சென்றிருக்கிறார். குறிப்பாக அப்போது அந்த விழுப்புரத்தை அவர் கடந்து சென்ற போது அப்போது திடீரென 4 முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் 2 இருசக்கர வாகனத்துல வேகமாக அவர்கள் இவர் மீது தாக்குதல் நடத்திவிட்டு அவரோட கையில வைத்திருந்த பையை பறித்து விட்டு அவர்கள் மின்னல் வேகத்துல மோட்டார் சைக்கிள்ல பறந்து சென்றிருக்கிறார்கள். இது தொடர்பாக அந்த நகையோட மொத்த வியாபாரி இது தொடர்பாக விழுப்புரம் மாவட்ட காவல்துறையிடம் புகார் ஒன்றை கொடுத்திருக்கிறார். முதல்ல அவர் எவ்வளவு நகைகள் கொண்டு சென்றேன் என்று தெரியவில்லை எனவும் சுமார் 2.5 கிலோ அளவுல இந்த நகையானது இருக்கும் எனவும் அவர் தெரிவித்திருந்தார். அதன் பின்னர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு அவரிடம் மொத்தமாக எவ்வளவு நகைகள் கொண்டு சென்றார் என்பது தொடர்பான கணக்குகளை சரிபார்த்து கொண்டு செல்லும்படி அவர் தெரிவித்திருக்கிறார். அதன் பெயர்ல போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் நகையோட மொத்த வியாபாரி ஒரு புகாரை ஒன்று கொடுத்திருக்கிறார். அதுல மொத்தம் 4 கிலோ மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் அதனோட மதிப்பு 6 கோடி என்பதை தெரிவித்திருக்கிறார். அந்த அதிர்ச்சிகரமான தகவலை கேட்ட போலீசார் உடனடியாக சம்பவ இடத்தில் இருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்திருக்கிறார்கள். ஆய்வு செய்த போது 4 முகமூடி அணிந்த கொள்ளையர்கள் 2 இருசக்கர வாகனத்துல கொள்ளையடித்து விட்டு விக்கிரவாண்டி சுங்கச்சாவடியை கடந்து அவர்கள் சென்னை நோக்கி தப்பி சென்று இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனால உடனடியாக 9க்கும் மேற்பட்ட தனிப்படைகளானது அமைக்கப்பட்டு விழுப்புரம் மாவட்ட கண்காணிப்பாளர் தலைமையில 9 தனிப்படைகள் அமைக்கப்பட்டு தீவிரமாக தேடி வருகின்றனர். இந்த 4 கொள்ளையர்கள் ஏற்கனவே இவரை பின்தொடர்ந்து இது போன்ற கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார்களா அல்லது இவர்கள் எப்படி இதனை கண்டறிந்து இவரை கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக வைத்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சென்னைக்கும் தனிப்படையானது விரைந்திருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதன் பேர்ல சென்னை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய போலீசாருக்கும் இது குறித்தான தகவலை தெரிவிக்கப்பட்டு சென்னை பார்டர்ல மொத்த கண்காணிப்பை தனிப்படை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள். அவர்கள் கைது செய்யப்பட்ட பின்னரே இவருக்கு எப்படி தொடர்பு இருக்கிறது, எப்படி இவர்கள் இது போன்ற கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டார் உள்ளிட்ட பல்வேறு கோணங்கள்ல விசாரணையும் நடைபெற்று வருகிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.